ஹலோ கேஸ், நம்ம இன்னைக்கு யூடியூபரோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு அதுதான் பிஏ யூடியூபர்ன்ற இந்த கேமுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடா பாருங்க எப்படி கம்ப்ளீட்லாம் போட்டிருக்கோம். ஐயோ ஏழை, ஐயோ நான் ஏழை. அப்புறம் இங்கே முப்பத்து ஐயோ ரெடி ஆக்டிவ் எவனோ பாம் போட்டான். ஐயோ ஓடுங்க. இதுதான் ஷாப்பா நூபு ஒன் வீடியோ. இது வீடியோ போடுறதுக்குலாம் துட்டு தருமா? போயாயோ ஃப்ரீ தான். நான் துட்டு இருக்கேன். ஃபோன் வாங்க முடியும், அந்த ஃபோனில் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியும், அதில் வந்து வீடியோ போட முடியும். கண்டிப்பாக நடக்க முடியுமா? என்னடா டெக்னாலஜி இது? இது முட்டை வீடியோ பாருங்க. நல்லா 10 லட்சம் வீடியோ போட்டிருக்கேன், அதான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என் சேனல்லே இப்போ தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வாங்க. ஆமாம், பேஸ் எதுன்னு மறந்துட்டேனே. என் பேஸ் எது சார் உங்களுக்கு தெரியுமா? ஓ எம்டி பிளாட்டா? வாங்கடா எம்டி பிளாட்லாம் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம். இது 16 மில்லியனா? போயாயோ 16 மில்லியனா? 16 மில்லியன் கொலாபா? ஐயா நல்லா பிளாட்டிங்க தான் இருக்குது. கொலாப்ஸ் இங்கே இருக்குது பாருங்க. கொலாப் பண்ணி விளையாடலாம். ஸ்டார்ட் கொலாப். செலக்ட் எவனை செலக்ட் பண்ணுறது? அடுத்த வீடியோ கொலாப் பண்ணி யார் கூட யாரு போடலான்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 நெக்ஸ்ட் தாங்க. இல்லைனா 10 கமெண்ட்ஸ் வேணும், இல்லைனா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இப்போது வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இது பில்டிங்ஸு, இந்த வீட்டை வாங்கணும். ஆனால் நம்மகிட்ட துட்டு இல்லையான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ போடணும்னா நம்மகிட்ட எவ்வளோ துட்டு பத்தாது. ஒரு வீடியோ போடலான்னு தெரியல. வாங்கினேன். இது எங்கடா என்னாச்சு? பிக்கப்பா என்னடா ஆச்சு? எங்கடா பிளேஸ் பண்ண? எங்கடா பிளேஸ் ஆச்சு? அது எங்கடா அது? ஐயோ இது என்னது? இது கையில் என்னதோ இருக்கு. என்னது இது? இதுதான் வீடியோ இருக்கு. பாக்ஸ் போட்டோம். பீஸ் போட்டு பார்ப்போம் கைஸ். இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. 2 கோடு பார்ப்போம் வாங்க. அப்புறம் இது என்ன? காமனா கோகன் பிக் கார்டனு மை ஃபஸ்ட் வீடியோ. டே ஏன்டா என்னையே காமெடி பண்ணுறீங்கடோ? சரி இதை எங்கே செல் பண்ணுறது? செல் பண்ண முடியுமா? அப்லோடிங் இருக்குது. அப்லோட் ஆகும். 99 லைக்ஸ். செம்ம, எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். 99 லைக்ஸ் தான். இது 2 சப்ஸ்கிரைபர் தான். எவ்வளோ இருக்கு? 30 ரூபாய் செஞ்சு போச்சு கேஸ். 30 ரூபாய் சென்று புட்டுது. இப்போ ஒன்று அப்லோட் பண்ணி துட்டு வாங்குறேன். அப்லோட் பண்ணிட்டேன். கிளீமாடா அது சொன்னதான் நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன். 30 ரூபாய் இருக்குது. 100 ரூபாய் செஞ்சு எது 100 சப்ஸ்கிரைபர்ஸா? ரியல் லைஃப்பில் கூட எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இல்லைப்பா. கரெக்டாக 100% கரெக்டாக இல்லை. அதை தாண்டி 150 செஞ்சு போச்சு. 158 ஸ்மார்ட். இது 2 துன்பம். நான் போய் அங்கே வச்சுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இதுவே இதுதான். எனக்கு வரைக்கும் இதுவாக தான் இருக்கும். ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் 32 வீடியோ சுற்றி பார்த்துக்கணும். ஆமாம், இங்கே எத்தனை வச்சுருப்பானுங்க? நம்மளுக்கு எத்தனை இருக்குதுன்னு போட்டிருப்பானுங்க. மேலே பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் கவுண்டை தான் போடுவாங்களா? எப்போ என்கிட்ட 102 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இல்லை. சரி ப்ரோ, இந்த கேமோட டெவலப்பர் எல்லாம் எனக்கு தெரியணும்ப்பா. என்ன பேஸ் மாதிரி வச்சுருக்கான், ஒரு வீடு மாதிரி வைக்கணும். யூடியூப்
சப்ஸ்கிரைபர் கிளைம் பண்ணுறேன். 150 ரூபாய் இருக்கு. 3 ரூபாய்க்கு ஒன்றுக்கும் நினைக்கிறேன். ஏன்டா என்ன வெறுப்பே தெரியுங்க. சோதிக்காதீங்களா பேரெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. அப்லோடிங் பப்ளிஷிங் ஆனால் எனக்கு ரியல் லைஃப்பில் கூட ஒரு 25 கிட்ட இருக்குது சேனலில். டெய்மா பண்ணால் என்னடா 500 ரூபாய் தான் வந்திருக்கு. நான் ஸ்பீடாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட இன்வெர்ட்ரியில் வேண்டாம் தொடர் ஸ்குவிட் கேம் இன் ரோப்ளாக்ஸா? ஸ்குவிட் கேம் விளாண்டுருக்கேன், ஆனால் வீடியோ ஸ்டீலிங் எவ்ரி டாட்ஸா? நாட் ரொம்ப பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் நான் விளாண்டதே இல்லை. திஸ் மீ அட் தி ஜூ அப்படி ஒரு கேம் இருக்கா என்ன? பிளேயிங் ரோப்ளாக்ஸ் 700 ரூபாய் சேர்ந்துருச்சு. அப்புறம் இது என்ன பில்டிங்ஸ் எவ்வளோ 10,000 ரூபா. 1000 ரூபாய்க்கு நான் இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன். உங்களுக்கு எப்பறம் நான் 10,000 ரூபாய் தருது? சரி போய் 600 எவ்வளோ இது அடுத்து. இது ஒரு 87 வீடியோஸ் தானே 90. கரெக்டாக கலெக்ட் பண்ணுங்கடா. இவனுங்க வேறு கரெக்டாக போங்க ப்ரோ. நான் போக மாட்டேன்டா கரெக்டாக. 87 சீக்கிரமாக பண்ணுடா. ஐ 1K தொடப்பு 1K ஐயோ கரெக்டாக 1.13K சேர்ந்து போச்சு. 3 வீடியோஸ். ஏன்டா ஒரே டைமில் ஒரு 10 வீடியோஸ் அப்படியே தர மாட்டிங்களா? வைத்தறிச்சல் வந்துடுமா உங்களுக்கு? 3 வீடியோ சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராமியுண்டா நல்லது. மர்ச்சன்ட் சாரே எங்கடா மர்ச்சன்ட்டு? எங்க ப்ரோ மர்ச்சன்ட்டு? கேமிங் வித் நகரா வாப்ஸ் வெரிஃபை இதென்ன வெரிஃபை? சாரி சார், உங்கள்கிட்ட நான் பார்க்க வரல. மெர்ச்சன்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் கூட்டிகிட்டு போங்க. அது இவங்க கிரைண்ட் ஆகட்டும். மெர்ச்சன்ட்டா நீங்கள்? ஏன்டா என்னை சோதிக்கிறீங்க? அப்புறம் மர்ச்சன்ட் இருக்கு எங்கேயோ அப்பியர் அரைவ ஆச்சுன்னா அங்கே ஏதோ எனக்கு தெரிகிறது. ஏன்டா என்னை சோதிக்காதீங்கடா. வேர்ல்டு கப் சரி, எனக்கு FIFA வேர்ல்டு கப் ஒரு 10 வேணும். பிரேசிலிட்டியே இல்லை இவனுக்கு. பிரேசிலிட்டியே 5 தான் இருக்குது. இவங்களுக்கு 10 வேணுமான்னு கேட்குறீங்க. சரி. YouTuber has mutated the electrified electricity கேள்விப்பட்டிருக்கு. இது என்னடா எலக்ட்ரிஃபைடு அப்படின்னா கரண்ட் கொடுத்துட்டாங்களா? தேங்க்யூ ப்ரோ. காமெடி பண்ணணும்னு சொல்லாதீங்க. எத்தனையோ வீடியோஸ் வந்து போச்சு. இப்போ அப்லோட் பண்ணியே ஆகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ஏறும் பாருங்க நம்மளுக்கு. என்னடா அடிச்சிட்டான். வாயில தான் சவுண்ட் விட்டேன். அது எனக்கே டைம் போடாமல் சொன்னது. 10,000 ரூபாய் வீட்டை வாங்கிக்கலாமா இல்லைன்னா ஏதாவது இது வாங்கலாமா? 10,000 ரூபாய்க்கு எப்படியோ ஆஃப்லைன் ட்ரைனிங் போட்டதுனால என்னடா ஒரு மியூட்டேஷன் கூட வர மாட்டேங்குது. இன்னும் 10,000 ரூபாய் சேர்ந்து போச்சு. இது 10,000 ரூபாய் சேர்ந்து போச்சு. பரிஸ் கேட்டிங்கன்னா டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணுற பிளேஸு. டுட்டோரியல் கம்ப்ளீட் 1.1 வாவ் எத்தனை வீடியோஸ் விட்டா நான் 10K அடிக்க போகிறேன். ரெக்கார்டிங் எத்தனை நேரமாக போயிருக்கு? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சேமான் 25K அடிச்சிட்டோம். துட்டு பார்த்தீங்கன்னா துட்டு தான். நான் 11 நான் இன்னும் துட்டை பார்த்து 25K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து
25 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கு. வீட்டெல்லாம் வாங்குற ஐடியா இல்லை கேஸ். இது மட்டுமே ஒரு 2 இருக்கா? இதை இங்கே ப்ளேஸ் பண்ணு ப்ளேஸ். அப்புறம் இதை இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணு ப்ளேஸ். அவ்வளோ இங்கே ப்ளேஸ் பண்ணு. என்னடா ப்ளேஸ்? ஓ ஓகே ஓகே. கிளியர் திஸ் ஃப்ளோர் டு ப்ளேஸ். அதை நான் ப்ளேஸ் பண்ண போகணும் சார். செம்மையாக இது செம்மையாக வீடியோ சேர்ந்து போச்சு. அது வரைக்கும் நம்ம ஏதாவது பார்க்கலான்னு போயிருந்தோம். எம்ஆர் நத்திங் ஃபோன் கம்பெனி ஓனர் வாங்க சார். வெரிஃபை என்ன வெரிஃபை பண்ணணும் சார்? கிராஃப்ட் செலக்ட் யூடியூபர்ஸ் ஃபர்ஸ்ட். என்னடா செலக்ட் யூடியூபர் எப்படா செலக்ட் பண்ணுறது? நான் போகிறேன். வெரிஃபைட் யூடியூபர்ஸ் கிவ் 2 into வீடியோஸ். கொலாப்ஸில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கைஸ். நான் கொலாப்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் கொலாப். நான் கொலாப் பண்ணுவேன். கொலாப் என்ன பண்ணணுமா அடுத்த வீடியோவில் பண்ணலாம். இது என்னது? ஓ பிளாக் மார்க்கெட்டா இது? 1 மில்லியனுக்கு கிரேட்டெல்லாம் வாங்கலாம். 1 மில்லியன் கொடுத்து வாங்கலாம், இல்லைன்னா அப்படி காசு கொடுத்து வாங்கலாம். சரி நம்ம கிரைண்டிங்கை போய் பார்த்துருவோம். இப்போது 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 11 மினிட்ஸ் விட்டு போனதில்ல வீடியோ ரெக்கார்டிங்கு. இப்போ கரெக்ட் பண்ணுவோம். 1.27 போச்சு. இது 1.39K 2. ஆனால் இது புக்ஸில் தான் எனக்கு லேட்டாக சேர்ற மாதிரியே ஃபீல். ஏதோ சொன்னீங்கன்னா எனக்கு வேறு மாதிரி இதுன்ற மாதிரியே இருக்கு. இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க வீடியோஸை. அப்லோட் ஆல் பண்ணி அது லேட் ஆகும் பாருங்க கேஸ். நம்ம 25K டிக்கெட் கரெக்டாக 70Kக்கு கரெக்டாக 1 சப்ஸ்கிரைபர் அந்த டைமில் நிப்பாட்டிட்டாங்க. ரோப்ளாக்ஸ் மிஸ்டப்போ அந்த கேமெல்லாம் இருக்கானே ரோப்ளாக்ஸில் 70 இருக்கும். வீட்டில் முதல்ல ஏதாவது இருக்கான்னு பாரு, அப்புறமா வாங்க. அப்படிதான் எனக்கு சொல்லுது. 8 வீடியோ செகண்ட் பண்ணலாமா? ரீபத்தா? ரீபத் பண்ணலாம். 0 ரீபத்துக்கு காஸ்ட்டு 1 மில்லியனா? ஐயோ என்கிட்ட 1 மில்லியன் கிடச்சா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமாடா உனக்கு? வந்துட்டான் படா. ஆமாம் வீட்டை அவங்க என்ன ஆகும்? இடம் பெருசாகன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எதுக்கு இடம்? நீங்கள் இது கமெண்ட் பாக்ஸில் திட்டுவீங்க, அதனால நான் வாங்குறேன். இது 100Kவா? நான் 10Kலாம் நினச்சிட்டு இருந்தேன்டா. ஐயோ நான் 10K நினச்சிட்டு இருந்தேன். நானே உங்களுக்கு ஒரு என்னோட டோட்டல் காஸ்ட்டே இப்போ தான் ரீசெண்டாக 73K தான் வந்தது. கம்மியான வீடியோ இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம்லாம் பார்க்க முடியுது. இந்த பக்கம் போக முடியுதா? போக முடியுது. நான் மறந்துட்டு என்னை கண்டுபிடிங்க. நான் ஒழிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் நடுவில் ஏன்டா இந்த ஐஸ் கட்டியை போட்டு வச்சுருக்கீங்க? நான் ஸ்டீல் பண்ண முடியுமா சார்? சார் ஏதாவது கிஃப்ட் பண்ண முடியும்? கிஃப்ட் பண்ணுங்க சார். கிஃப்ட் வேணும். கிஃப்ட் வேணுமா? கிஃப்ட்டு ஆமாம் சார். கிஃப்ட் வேணும் சார். கிஃப்ட் வேணும். தேங்க்யூ ப்ரோ. ஆட்பின் லிங்க் கேமோ எப்பிக்கோ தேங்க்யூ ப்ரோ. போனவொடனே கொடுத்துட்டாரு. இருங்க நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துப்போம். அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் கொடுத்தது? மிஸ்டர் நத்திங்கா. அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடு. மிஸ்டர் நத்திங்கோட வீட்டுக்கு போங்க. என் பேஸுக்கு போங்கடா முதல்ல. இதுதான் என் பேஸா? கரெக்டு. என்னடா அது ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. ஐயோ என் வீடு பற்றிக்கிச்சே. என்னடா இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? நானும் ஷார்ட் சர்க்யூட் அடிச்சுன்னு முடிச்சிருக்கேன். ஐயோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சியா?
பக்கத்துக்காரர் பேஸோட பேர் பார்க்கணுன்னு இருந்தேன். நத்திங் தானே, மிஸ்டர் நத்திங். அவர் தான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அக்செப்ட் பண்ணிட்டாரா? அக்செப்ட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நான் இப்போ வீடியோ நாடா இல்லை, நான் என்ன கேட்குறேன் என்கிட்ட வரவே மாட்டேங்குது. வீடியோஸ் கம்மியாக இருக்குது. ஆஃப்லைன் போயிட்டு வரேன். ப்ரோ ஆஃப்லைன்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டேன். இப்போது முடிச்சுட்டு எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியாக ஒன்று வாங்கிட்டு 100K அடிச்சிடுவோம்னா சத்தியமாக இல்லை, லக்கி நம்பர் தாண்டி போயிடுச்சு. 78K கரெக்டாக கலெக்ட் பண்ணால் க்ளீம் ஆகும். கரெக்டாக 70K அப்படின்னு சத்தியம் வாங்க முடியாது. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிங்கன்னா என்கிட்ட எத்தனை லீடை போட்டுக்கலாம். நான் எது பில்லியன் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னடா எல்லாம் இந்த சர்வரில் பெரிய ஆளுங்க போல. பார்த்தீங்களா கைஸ், நான் சல்யூட் அடிச்சுட்டே போகிறேன். பாய். ஸ்விட்ச் டு R15 அவுட் ஆட்டோ பெயிண்ட். R15 செகண்ட்ஸ். யாரோ மித்திக்கல் புக்காட்டி ரிவ்யூன்ற கேமு ப்ரோ கொடுத்துட்டீங்களா? ப்ரோ ஆசை காட்டாதீங்க ப்ரோ ஆசை காட்டிட்டு மோசம் பண்ணிட்டு போறேங்களே, இதெல்லாம் நியாயமா ப்ரோ? இது என்ன இது? தேங்க்யூ ப்ரோ. இதெல்லாம் அட போயாயோ. நான் எவனோ மித்திக்கால் தூக்கிட்டு வந்தான், மித்திக்கால் கொடுத்துட்டானோன்னு நினச்சிட்டு ஓடி வந்தேன். போயாயோ. R15 அவுட்டாக ஸ்விட்ச் பண்ணிட்டு நான் இமோட் போடலான் இருக்கும்போது ஸ்விட்ச் அவுட்டா. R15 அவுட்டாக என்ன வச்சு கிங்கு யூஸ் பண்ணணுமா? ஸோ இமோட்லாம் போடல. ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். பை பாய் மக்களே. கொடாய்.